லைவ் தமிழ் செய்திகள். சரிகமபா நிகழ்ச்சிக்கு மெருகூட்டிய உணர்ச்சி தரம்பக்கூடிய பாடல்களை பாடியவர் திவினஸ். சரிகமபா பல சுற்றுக்களை கண்டு முடித்திருக்கின்றது. பல நிகழ்ச்சிகளை சரிகமபா நடத்தி அதில் பேர் பெற்ற ஒரு தொலைக்காட்சியாக அந்த தொலைக்காட்சி திகழ்கின்றது. வாரத்துக்கு வாரம் ஒவ்வொரு சுற்றிலும் போட்டியாளர்கள் தங்கள் திறமைகளை நிரூபித்து வருகின்றார்கள். பழைய பாடலுக்கென்று திவினஸ் பெயர் பெற்றவராக இருக்கின்றார். அதில் இம்முறை நடைபெற்ற சுற்றில் பல பேரும் எதிர்பாராத போட்டியாக அது அமைந்திருக்கின்றது. விசேட நடுவராக லியோனி கலந்து கொண்டிருக்கின்றார். தங்கள் சிறப்பான பாடல் திறமைகளை அவர்கள் உணர்ச்சி தழும்ப வெளிக்காட்டியிருக்கின்றார்கள். இது தொடர்பான காணொளி வலைத்தளங்களில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கின்றன. திவினஸை பொறுத்தவரையில் அவர் திறமையான ஒரு பாடகர் என்று பலரும் பாராட்டுகின்றார்கள். பிரபல டிவியில் இந்த நிகழ்ச்சி நடைபெற்று வருகின்றது. மக்களுக்கு மத்தியில் கூடுதலான வரவேற்பையும் பெற்றிருக்கின்றது. பெரும் இசை நிகழ்ச்சியாக இது மக்கள் பார்க்கின்றார்கள். பல இசை அமைப்பாளர்கள் இதில் பாடுகின்ற ஒவ்வொரு பாடல்களையும் பார்த்து ஆச்சரியப்பட்டிருக்கின்றார்கள். போட்டியாளர்கள் தங்கள் திறமைகளை நிரூபிப்பதற்காக நாளோர் வண்ணம் பொழுதொரு மேனியாக தங்களை ஆயத்தம் செய்திருக்கின்றார்கள். மக்களுக்கு பிடித்த ஓர் நிகழ்ச்சியாக இது மாறியிருக்கின்றது. உலகத்தில் இருக்கின்ற சரிகமபா நிகழ்ச்சியின் சுவாரஸ்யமாக பார்த்து மகிழும் ரசிகர்களும் இருந்து வருகின்றார்கள். லைவ் தமிழ் செய்தி இது தொடர்பாக தங்களுக்கு ஏற்கனவே உணர்த்திருக்கின்றது, அறிய தந்திருக்கின்றது. ஜீ தமிழ் தொலைக்காட்சியை இந்த நிகழ்ச்சியை ஒளிபரப்பி வருவது மக்களால் மறக்க முடியாத ஒரு சம்பவமாக பார்க்கப்படுகின்றது. உலகத்தில் இருக்கின்ற தமிழ் பேசும் உள்ளங்களை விரைவாக கவர்ந்த ஒரு நிகழ்ச்சியாக இந்த லைவ் தமிழ் கவர்ந்த ஒரு நிகழ்ச்சியாக சரிகமபா நிகழ்ச்சி இருந்து வருகின்றது. இது ஒருவருக்கொருவர் வித்தியாசப்பட்ட கண்ணோட்டத்தில் பார்த்து இதை மகிழ்ந்திருக்கின்றார்கள். குடும்பத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு போட்டியாளரை போல் அவர்கள் தங்களுக்குள் உறவு முறையை பகிர்ந்து கொள்கின்றார்கள். சரிகமபா நிகழ்ச்சி என்றும் இல்லாத அளவு வெற்றியின் உச்சத்தை தொட்டிருக்கின்றது. திவினஸ் அவர்கள் பழைய பாடலில் பல பேரின் உள்ளங்களை கவர்ந்த ஒரு திறமை மிக்க போட்டியாளராக இருக்கின்றார். அவருக்கு 4வது இறுதிப் போட்டிக்கான வாய்ப்பு கிடைக்குமா இல்லையா என்றே பலரும் கேள்வி கேட்கின்றார்கள். அவருக்கு கிடைக்க வேண்டும் என்பதில் லைவ் தமிழ் உறுதியாக தனது கருத்தை முன்வைத்து வருகின்றது. ஆகவே பொறுத்திருந்து பார்ப்போம். அவருக்கான வாய்ப்பு தடுபடாமல் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்திப்போம். தொடர்ந்தும் லைவ் தமிழ் செய்தியுடன் இணைந்திருங்கள்.